அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் தற்போது காலியாக உள்ள 6 தொகுதிகளுக்குமான இடைத்தேர்தலை வேகமாக நடத்தி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் முடிவெடுத்திருக்கு. அதனைத் தொடர்ந்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அவர்களும் ஒரு சுற்றறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. உடனடியாக இடைத்தேர்தல் நடத்தி முடிப்பதற்கான பணிகளை தொடங்குங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விரைவில் இடைத்தேர்தல் வர இருக்கு அப்படிங்கிறது செய்தி. இதுல ஒரு கட்சிக்கும் இது ஒரு வாழ்வா சாவா போராட்டமா மாறி நிற்குது. ஒரு கட்சியும் எப்படி தயாராகிருக்கிறாங்க, யாரெல்லாம் வேட்பாளர்களை களமிறக்க காத்திருக்காங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம விரிவாக பேசுவோம். முதல்ல காலியான தொகுதி திருச்சி கிழக்கு. ஏன்னா அங்கதான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் 2 தொகுதிகளில் போட்டியிட்டதுனால ஒரு தொகுதியை ராஜினாமா பண்ண வேண்டிய சூழல். ஸோ திருச்சி கிழக்கு இப்போ காலியானதுல யாரை வேட்பாளராக நிப்பாட்டலாம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. திமுக தரப்பு யாரை மலை மாதிரி நம்பி இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை, ஏன்னா திருச்சி கிழக்கு இஸ்லாமியர்களும் அதிகப்படியாக வாழக்கூடிய பகுதி. கிட்டத்தட்ட 40,000 நபர்கள் வாக்காளர்கள் இஸ்லாமியர்கள் அங்கே இருக்கிறாங்க. அதாவது கடந்த சட்டமன்ற தேர்தலில் கிறிஸ்தவர்களுடைய வாக்கு ஒட்டுமொத்தமாக திமுக கிட்ட இருந்து அப்படியே விஜயை நோக்கி போயிடுச்சு. ஆனால் இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் திமுக கிட்ட தான் பெரிய அளவில் இந்த தேர்தலையும் இருந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் பல தொகுதிகளில் முன்னாள் அமைச்சர்கள் அப்படியே ஜஸ்ட் பாஸ் ஆகிறதுக்கு, அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு காரணமாக அமைஞ்சதே அந்த இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் தான். அப்போது திருச்சி கிழக்குலையும் 40,000 இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் நிச்சயமாக நம்ம பக்கம் நிற்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையில் இருக்கிறாங்க. ஆனால் அது திமுக கூட்டணிக்காக விழுந்திருக்கும். திமுக தான் ஆளுந்தரப்பாக இருக்காங்க, நமக்கு ஒரு கேடயமாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான நம்பிக்கையில் விழுந்திருக்கலாம். இப்போ திமுக எதிர்கட்சி தான், பவர்ல இல்லை, இனி பவர்ல வருவாங்களான்னு தெரில. அப்படிங்கும்போது இடைத்தேர்தலில் அந்த முடிவை அந்த மக்கள் எடுப்பாங்கன்னு கேள்விக்குறி. இருந்தாலும் திமுகவுடைய திட்டம் அது மாதிரி இருக்கு. வேட்பாளராக ஒரு இஸ்லாமியரை களமிறக்கலாம் அப்படிங்கிறது திமுக போடக்கூடிய கணக்கு. இந்த சமயத்துல தான் ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் இப்போ விசிகால இருந்து அப்படியே வெளியே திருப்பி வேற கட்சிக்கு சேரலாமா, தனிக்கு சுரங்கலாமாங்கிற மாதிரி செய்திகள்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா. அவர் ஒருவேளை விலகி திமுக இணைஞ்சார் அப்படின்னா திருச்சி கிழக்க ஃபோக்கஸ் பண்ணி அவர் நிப்பாட்டலாம் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் இருக்கு. இந்த பக்கம் தாவேகாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திருச்சி கிழக்கு தொகுதியை பல பேர் போட்டிடுறாங்க. அதுல குறிப்பா கூப்பா கிருஷ்ணன் அவர்களினுடைய மகனுக்காக அவர் சீட்டு கேட்டுட்டு இருக்காரு, முன்னாள் அமைச்சர். அதே சமயத்துல இன்னொரு தரப்பு ரூட் ஜெகதீஷ் அவர்களும் இந்த தேர்தலில் அந்த தொகுதியில் நிற்கிறதுக்காக ரொம்ப மெனக்கெட்டு முயற்சிகள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. விஜய் அவர்களுடைய சினிமா கல நண்பர், மேனேஜர், அந்த ரூட் அப்படிங்கிற நிறுவனம் இருக்கு இல்லையா, அதனுடைய தலைவர். இப்போ கூட ரூட் மாஃபியா அந்த மாதிரி விஜய்க்கு எதிராக யாரெல்லாம் பேசுறாங்களோ அவர்களை அவர்களுக்கு எதிராக கமெண்ட் போடுறதுக்குன்னே ஒரு பெரிய டீம் வச்சிருக்கிறாரு. வாட்ஸ்அப்களில் இந்த மாதிரி பெரிய பெரிய சமூக வலைதளங்கள் எல்லாமே அப்படியே குழந்தைகள் வரைக்கும் போய் ஊடுருவி தாவேக்காவுக்கு வாக்குகளை சேகரித்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் எதிர்த்தரப்பால் விமர்சிக்கப்படக்கூடிய தாவேக்கா தரப்பால பெரிய அளவில் அவர் நமக்கு ஒரு அசட் அப்படின்னு பார்க்கப்படக்கூடிய ஜெகதீஷ் அவர்களுக்கும் அந்த ஒரு சீட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் போயிட்டு இருக்கு. ஏன்னா அவரும் ரொம்ப அவர் தரப்புல விஜய் ரொம்ப ட்ரை பண்றாரு. அடுத்ததா மதுராந்தகம் தொகுதி. இது மரகதம் குமாரவேல் அவர்கள் இப்போதான் பாத்தீங்கன்னா அதிமுக இருந்து வெளியே பெரிய அளவில் 30,000 தொண்டர்களை நான் தாவேக்கால் இணைக்க போறேன்னு சொல்லி நிகழ்ச்சி நடத்தினாங்க. அந்த நிகழ்ச்சி ஆனால் ஃப்ளாப்பு, பெரிய அளவில் யாருமே இணையலை. அந்த தொகுதியில மறுபடியும் தாவேக்கா சார்பா மரகதம் குமாரவேல் அவர்களே நிப்பாட்டுறதுக்கான முயற்சிகள் போயிட்டு இருக்கு. ஏன்னா எப்படி பார்த்தாலும் அந்த தொகுதியில ராஜினாமா பண்ணிட்டு வந்தவங்க, ஏற்கனவே ஜெயிச்சவங்க, அப்போ எம்எல்ஏ பதவியோ ராஜினாமா பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னா திருப்பி எம்எல்ஏ சீட் எதிர்பார்ப்பாங்க. அது தாவேக்கா தரப்புல இருந்து அவர்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. இந்த பக்கம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா விசிகாவில இருந்து இப்போ சமீபத்தில் வெளியேறிய பனையூர் பாபு, திருமாவளவன் மீது அவர்களான அதிருப்தியில அப்படியே விலகி திமுகக்குள்ள சேர்ந்துட்டாப்ல. ஸோ அவருக்கு ஒரு மாவட்ட செயலாளர் பதவியும் கொடுத்து மதுராந்தகம் தொகுதி ஒரு தனித்தொகுதி அப்படிங்கிறதுனால ஸோ அவரை களமிறக்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் திமுக இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இவர் ஒரு அரசியல் அனுபவம் உள்ள ஒரு நபர் தான். அப்போ இந்த தொகுதியில் போட்டியிடும் போது அவருக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி திமுக திட்டமிடுறாங்க. திமுக இந்த முறை ரொம்ப சாதாரணமாக தேர்தலில் கடந்து போறதுக்கு விரும்பலை. ஏன்னா ஒருவேளை தேர்தலில் இடைத்தேர்தலில் ஒரு தொகுதி கூட ஜெயிக்காம திமுக மொத்தமாக தோக்குறாங்க அப்படின்னா, இது நாள் வரைக்கும் அதிமுகல இருந்து அப்படியே கொத்து கொத்தா கிளம்பி தாவேக்கால இணைஞ்சது மாதிரி இதுக்கப்புறம் திமுகல இருந்தும் பல பேர் கிளம்பி இணைஞ்சு தாவேக்கா பக்கம் போயிடுவாங்க. ஏன்னா திமுக இதுக்கப்புறம் ஜெயிக்கும், மறுபடியும் ஆட்சிக்கு வருவாங்க, இல்லை அவர்கள் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு இமேஜ் திமுகவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தாவேக்காவும் பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு 40 நாள்ல மக்களுடைய ஆதரவு எங்களுக்கு சற்றும் குறையலை அப்படிங்கிறத காட்டணும்னா 6க்கு 6 ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. ஒரு தொகுதி கையை விட்டு போகுது அப்படின்னாலும் கூட மக்கள் ஒட்டுமொத்தமாக தாவேக்காக்கு ஆதரிக்கல, பெரும்பான்மை தாவேக்காக்கு எப்பவுமே கிடைக்காது அப்படிங்கிற இடத்துக்கு போயிடும். இன்னொன்று ஒரு சீட்டும் தாவேக்காக்கு முக்கியம். மொத்தமாக ஒரு 6 தொகுதி இதில் ஜெயிக்கிறாங்கனாலும் கூட பெரும்பான்மை கிடைச்சிடாது.
ஆனால் ஒரு தொகுதியுமே அந்த பெரும்பான்மையை நெருங்கிறதுக்கான சூழலை வந்து ஏற்படுத்தும். யாருக்கு தெரியும், இந்த தேர்தலில் ஒருவேளை மொத்தமா தாவேகா ஜெயிச்சாங்க அப்படின்னா இனி அடுத்து பல கட்சியிலிருந்து எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு தாவேகாவுக்கு போகலாம். ஸோ அப்படி இடைத்தேர்தல் வச்சே பெரும்பான்மையை நமக்கு பெற்றுடலாம் அப்படிங்கிற திட்டத்தில் கூட தாவேகா இருக்கலாம். ஸோ இதெல்லாம் இந்த தொகுதியை பற்றினது. அடுத்ததான் அம்பாசமுத்திரம் தொகுதி. அம்பாசமுத்திரம் தொகுதியில் திமுக சார்பாக அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியை நான் ஜெயிக்க வைக்கிறேன், அந்த தொகுதியில் நீங்கள் வந்து நிப்பாட்டக்கூடிய வேட்பாளர் நான் ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்லி அவர் ஒரு வேட்பாளரை சொல்கிறாரு. சால்மன் டேவிட் அப்படிங்கிற ஒரு வேட்பாளர். ஸோ அவர் வந்து இப்போ ஏற்கனவே கவுன்சிலராக இருக்கிறாரு. அவரை வந்து நிற்க வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நான் ஜெயிக்க வைக்கிறேன், அவர் வந்து சமூகம் சார்ந்தும் அவருக்கு சில வாக்குகள் வந்து விழும், முழுசாக நான் வேலை பார்த்து ஜெயிக்க வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் தரப்பில் சொல்கிறாங்க. அம்பாசமுத்திரம் தொகுதியில் ஏற்கனவே எம்எல்ஏவாக இருந்து ராஜினாமா பண்ண இசக்கி சுப்பையாவுக்கு தான் தாவேக தரப்புலேருந்து சீட்டு கொடுக்க போகிறது கிட்டத்தட்ட உறுதிப்பட்ட தகவல் தான். ஏன்னா அவர் அந்த தொகுதியில் வந்து ரொம்ப செல்வாக்கு பெற்ற நபராக இருந்தார். ஆனால் அது இரட்டை இலை சின்னத்தில் அதிமுகன்ற கட்சி கொடுத்த ஒரு பேக்கப்பும் சேர்ந்து தான் அவர் ஜெயிச்சிருப்பார். ஸோ இந்த முறை வந்து தாவேகா விசில் சின்னத்தில் நிற்கிறார் அப்படிங்கும்போது அவருக்கு ஒரு நிச்சயமாக ஒரு டஃப் காம்படிஷன் இருக்கும். காரணம் என்னன்னா அந்த தொகுதி மக்கள் வந்து நிச்சயமாக ஒரு அதிருப்தியில் இருப்பாங்க. நாம இவருக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னா பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வேற கட்சிக்கு போறாரு அப்படிங்கிற ஒரு பார்வையும் நிச்சயமா இருக்கும். குறிப்பாக அதிமுக தொண்டர்கள் அவருக்கு ரெட்டை இலையில வந்து அதிமுக இருக்காருன்றதுக்காக வாக்கு செலுத்திய மக்கள் நிச்சயமா ஒரு அதிருப்தியில் இருப்பாங்க, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஸோ இப்படியாக அங்க திமுக தாவேகா வேட்பாளர்களை களம் இருக்கும் பொழுது கட்சியினுடைய சீனியர்கள் மற்றும் அதிமுக சார்ந்த ஒரு டீம் வந்து இன்னொரு விஷயத்துக்கும் ட்ரை பண்றாங்க. அம்பாசமுத்திரம் தொகுதியில நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை நிப்பாட்டலாம், சீமானை நிப்பாட்டணும் அப்படின்னா அவர் ஒரு பொது வேட்பாளரா நம்ம வந்து முன்னிறுத்தி அவருக்கு வந்து தொகுதியை ஜெயிக்க வைக்கலாம். இப்போ இங்க என்ன விஷயம் அப்படின்னா திமுகவா அதிமுகவா அப்படிங்கிறதுலாம் ஒரு பக்கம் தாண்டி தாவேகாவை அங்கே வந்து நம்ம தோற்கடிக்கணும், அவர்களுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கணும், அவர்களுக்கு ஒரு மக்கள் பெரும்பான்மை ஆதரவு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான பிம்பத்தை வந்து உடைக்கணும் அப்படிங்கிறது அந்த ரெண்டு கட்சிகளினுடைய ஒரு திட்டமா இருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் சீமானை வந்து நம்ம இந்த நிற்க ஜெயிக்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தைகளும் போயிட்டு இருக்கு. அது வந்து ஊடகங்கள்ல அங்கொன்றும் இங்கொன்றும் வந்துட்டு இருக்கு. அதை தாண்டி இப்படி ஒரு விஷயம் வந்து உண்மையிலேயே அது போயிட்டு தான் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் இதற்கு சீமான் அவர்கள் இப்போ வரைக்கும் பச்சை கொடி காட்டலை. ஓகே, அந்த வாய்ப்பை ஏற்றுக்கிட்டு நிற்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணலை. ஏன்னா இதற்கு முன்னாடி விக்கிரவாண்டியில் ஒரு இடைத்தேர்தல் வந்தப்போ கூட அதிமுக கூட கூட்டணிக்கு போயிட்டு அவர் நிற்கல. என்ன பண்ணார் அப்படின்னா அதிமுக தொண்டர்கள் கிட்ட ஆதரவு கேட்டார். அதிமுக தொண்டர்கள் எனக்கு வாக்கு செலுத்துங்க, 2011 நான் உங்களுக்கு வந்து ஓட்டு கேட்டேன், அதிமுக ஜெயிக்க வச்சிருக்கேன், அந்த நன்றி கடனுக்காக எனக்கு நீங்கள் தொண்டர்களாகி நீங்கள் வாக்கு செலுத்துங்கன்னு கேட்டாரே தவிர எடப்பாடி அவர்கள்கிட்ட போயிட்டு நீங்க அந்த தேர்தலில் வந்து போட்டி இடலை, நல்லா புரிஞ்சுக்கங்க, அதிமுக வந்து போட்டி இடாம தவிர்த்துட்டாங்க. அப்போ போட்டி இடாம தவிர்த்துட்டீங்கல்ல, எனக்கு நீங்க ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி அதிமுக தலைமை எடப்பாடி கிட்ட போயிட்டு ஆதரவு கேட்கல, மாறாக தொண்டர்கள் கிட்ட நீங்க எனக்கு வாக்கு செலுத்துங்க, நீங்க தான் நிக்கல, இரட்டையில இல்ல, அதனால எனக்கு போடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் வாக்கு செலுத்தி கேட்டிருந்தாரு. ஆனா அந்த தேர்தலில் பெரிய அளவுல நாம் தமிழர் கட்சி வாக்குகள் வந்து பெறல. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி நிச்சயமா ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறத அவர் நினைச்சிருக்காரான்னு தெரியல. இந்த தேர்தலையுமே வந்து இப்போ வரைக்கும் பச்சை கொடி வந்து காட்டல, சீமான் தரப்புல இருந்து நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனா திமுகவிலையும் அதிமுகலையும் ஒரு சீனியர்கள் வந்து பாத்தீங்கன்னா சீமானை நிக்க வச்சு நம்ம தேர்தல் சந்திக்கலாம், ஏன்னா சட்டமன்றத்துக்குள்ள இவர் போறாரு அப்படின்னா நிச்சயமா தாவேகாவுக்கு ஒரு அழுத்தம் இருக்கும், தாவேகாவுக்கு ஒரு டஃப் வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி திட்டம் போடுறாங்க. ஸோ அம்பாசமுத்திரம் தொகுதியை பொறுத்தவரை ரொம்ப பெரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தொகுதியாக இப்போ வந்து மாறி நிற்குது. அடுத்ததாக பெருந்துறை, தாராபுரம் போன்ற தொகுதிகள் எல்லாமே இப்போ அப்படி அதிமுக இருந்து விலகி தாவேகாவில் சேர்ந்த அதே ஜெயக்குமார் மற்றும் சத்யபாமா அவர்கள் தான் நிற்க போறாங்க அப்படிங்கிறது அதுவும் கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் தான். ஏன்னா எம்எல்ஏ பதவி விட்டு வந்திருக்காங்க, பல கோடி செலவு பண்ணியிருப்பாங்க, திருப்பி நிற்க வச்சு விசில்ல ஜெயிக்க வச்சாதான் அவர்களுக்கு அடுத்த கட்ட அரசியலே இருக்கும். அதே மாதிரி விராலிமலை தொகுதியும் விஜயபாஸ்கர் அவர்கள் முன்னாள் அமைச்சர் அவர் வந்து ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்காரு. ஸோ அவர் வந்து அதிமுக தரப்பினால் இப்போ வந்து வெறுக்கப்படக்கூடிய ஒரு நபராக மாறி நிற்கிறார். இவர் கட்சிக்கே துரோகம் பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அவருக்கு லோக்கல் செல்வாக்கு முன்னாடி அளவுக்கு அப்படியே இருக்குமான்னு தெரியல. ஆனால் அவர் விசிலில் நிற்கும் போது ஒரு பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பலரும் சொல்றாங்க. ஆனால் அடிப்படையில் விஜயபாஸ்கர் அவர்கள் மீது எக்கச்சக்கமான வழக்குகள் இருக்கு. ஸோ அது வந்து ஊழல் வழக்குகள்லாம் இருக்கு. அப்படிங்கும்போது நிச்சயமா தாவேகாவுக்கு இமேஜ் வைஸா வந்து ஒரு சின்ன சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்படியாக இந்த தேர்தலை பொறுத்த அளவுல எதிர்கட்சிகளினுடைய திட்டம் அப்படிங்கிறது தாவேகாவுக்கு டஃப் கொடுக்கணும். தாவேகா வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கு தேர்தலில் சில தொகுதிகளில் தோல்வியை பரிசா கொடுக்கணும். அப்படின்னா தான் அடுத்து வரப்போற உள்ளாட்சியில மக்கள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா தாவேகா மட்டுமே இங்க ஒரு பெரிய கட்சி கிடையாது, இங்க ஒரு ஹெவி காம்படிஷன் இருக்கு தான் செய்யுது, மற்ற கட்சிகளுக்கும் ஒரு ஸ்கோப் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி தாவேகாவை உள்ளாட்சி தேர்தலில் பெரிய அளவுல வாக்குகளை கம்மியாகணும், பெரிய அளவுல தோற்கடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டம் எதிர்கட்சிகள், குறிப்பா வந்து திமுக, இன்றைக்கு திமுகவினுடைய
தலைவராக ஸ்டாலின் அவர் தான் இருக்கிறாரு. ஆனால் திமுக சார்பில் சட்டமன்றத்துக்குள் எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய உதயநிதி அவர்களுடைய திட்டமாக இருக்கு. ஸோ தாவேக அரசுக்கு எதிராக எந்த விதத்திலையாச்சும் எப்படி என்ன ஒரு பண்ணியாச்சும் நம்ம தாவேகாவை தோற்கடிக்கணும் அப்படிங்கிறது உதயநிதி ரொம்ப தீவிரமா செயலாற்றி கொண்டிருப்பது தெரிய வருது. அடுத்து அதிமுகவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இடைத்தேர்தல். காரணம் என்னன்னா, இந்த 6 தொகுதிகளில் 5 தொகுதி இரட்டை இலை வென்ற தொகுதி. இந்த 5 தொகுதியுமே அதிமுக தக்க வச்சாதான் அதிமுக ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலில் அவர்களுக்கு கிடைச்ச பலத்தையே தக்க வைக்க முடியும். கிட்டத்தட்ட இது வந்து மக்கள் தீர்ப்பு மறுபடியும் ஒரு தடவை ரெட்டலைக்கு தான் போடுவாங்க. ஏற்கனவே ரெட்டலைக்கு போட்டவங்க திரும்பி ரெட்டலைக்கு தான் போடுவாங்கன்ற நம்பிக்கையில் எடப்பாடி அவர்கள் வந்து நல்ல வேட்பாளர்களை ஷார்ப்பாக இறக்கி ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானில் இருக்கிறாங்க. ஆனால் இவர்கள் 2 பேரையும் சேர்த்து இன்னொரு டீம் கட்சியில் உள்ள சீனியர்கள் வேற ஒரு பிளான் ஒன்று ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, பேசாமல் நீங்கள் 2 பேரும் சண்டை போடாதீங்க. திமுக அதிமுக நீங்கள் 2 பேரும் வெளிப்படையாக கூட்டணி வைக்கலனாலும் பரவாயில்ல, நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு டீலிங்கில் இல்லை ஒரு உடன்படிக்கை, இந்த மாதிரி இந்த தேர்தலுக்கு மட்டும் நாங்கள் ஒரு உடன்படிக்கையில் செயல்படுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாவேக்காவை வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒரு பொது நோக்கத்தில் நீங்கள் 3 தொகுதியில் பிரித்து வந்து போட்டியிடுங்க. குறிப்பாக வந்து விராலிமலை, பெருந்துறை மற்றும் தாராபுரம் போன்ற தொகுதிகளில் அதிமுக வலுவாக இருக்குது. ஸோ அங்கெல்லாம் அதிமுகவும், அதே மாதிரி அம்பாசமுத்திரம், திருச்சி கிழக்கு, மதுராந்தகம் தொகுதியில் திமுக இருக்காங்க. அப்போ திமுகவும் வந்து வேட்பாளர்கள் போடுங்க. அப்போ திமுக சேர்ந்து வேலை பாருங்க, தாவேகாவை தோற்கடிங்க அப்படிங்கிற மாதிரி 2 கட்சியிலுமே உள்ள சீனியர்கள் ஒரு திட்டத்தை வந்து சொல்றாங்க. ஸோ இந்த இடைத்தேர்தல் அப்படிங்கிறது எப்படி வேணாலும் போகலாம். ஏன்னா இப்போ சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய விவாதங்களே எந்த அளவிற்கு வந்து பெரும்பான்மையான மக்களால் வந்து பார்க்கப்படுது. அது ஒரு தாவேகா அரசாங்கமே இந்த இப்போதான் சொல்ல போனால் ஒரு தாக்கத்தை வந்து நேரடியாக மக்கள் மத்தியில் ஏற்படுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா மக்கள் பிரச்சனைகள் விவாதிக்கப்படும் சட்டமன்றத்தில். அதையே வந்து ஒரு பெரும் கூட்டம் இப்போதான் போய் பார்க்குறாங்க. இதனால சட்டமன்றம் பக்கமே சொல்றது வீடியோக்களை சொல்றேன், சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய விவாதங்கள் பக்கமே போகாமல் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இப்போ அந்த விவாதங்கள் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படிங்கும்போது இனி வரக்கூடிய காலங்களில் தேர்தலும் அதிகப்படியாக பேசப்படும். தேர்தலில் வந்து யாருக்கு வெற்றி தோல்வி அப்படிங்கிறத தாண்டி இதற்கப்புறம் இப்போ கடந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா தாவேக சார்பாக யார் நின்னாங்க, யாரை வந்து வேட்பாளராக விஜய் அவர்கள் போட்டார் அப்படிங்கிறது யாருமே பெருசாக கவனிக்கல. காரணம் வந்து வாக்குகள் விழுந்தது எல்லாமே அந்த ஒரே ஒரு நபரான விஜய்க்கு மட்டும்தான் வாக்குகள் வந்து விழுந்துச்சு. இந்த முறை அதே மாதிரி இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் குறைவு. காரணம் என்னன்னா, ஒரு 6 தொகுதி தான் நடக்க போகுது. அப்போ இந்த 6 தொகுதியிலையும் யாரெல்லாம் நிற்கிறாங்க, அவர்களுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறது அதிகப்படியாக பேசு பொருளாகும். அதுவும் தாவேகா வந்து ஆளும் தரப்பாக இருக்கிறதுனால இன்னுமே ஒரு மக்களால் வந்து கூடுதலாக கவனிக்கப்படக்கூடிய இடத்துல வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பல விஷயங்கள் வந்து அதில் இருக்கு. ஸோ அதனால இந்த இடைத்தேர்தல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் உள்ள போட்டியிடக்கூடிய அனைத்து கட்சிகள், திமுக, அதிமுக, தாவேகா, நாம் தமிழர் போன்ற எல்லா கட்சிகளுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தக்கூடிய தேர்தலாக இருக்கும். தேர்தல் முடிவுகள், சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை ஒத்தே இந்த முடிவுகள் வந்துச்சு அப்படின்னா மக்களுடைய தீர்ப்பில் எந்த மாற்றமும் இல்லை, தாவேகா ஆட்சி அமைச்சு சில மாதங்களில் எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்கிற மாதிரி ஒரு மனநிலை வரும். முடிவுகள் மாறி வருது அப்படின்னா அடுத்து வரப்போகிற தேர்தலுக்கு இது ஒரு பேஸ்மெண்ட் போட்டதாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் 2029 வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலுக்காக இது ஒரு அடித்தளம் போட்ட மாதிரி தான் அமையும். ஏன்னா அதற்கு இடையில வேற எதுவும் தேர்தல் வரல அப்படின்னா இந்த முடிவுகள் அதுலேயும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். கிட்டத்தட்ட எந்த கட்சிக்கு ஆதரவு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத மக்கள் ஒரு ட்ரையல் மாதிரி பார்த்துக்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் ஜெயிக்க போகிற கட்சி பக்கம் நின்றுலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டும் ஒரு பெரும்பான்மை கூட்டத்திட்ட இருக்கு இல்லையா? ஸோ அவர்களுக்கான ஒரு நரேஷனாக இந்த தேர்தல் முடிவுகள் கூட அமையலாம். ஆனால் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் அப்படியெல்லாம் முடிவு கொடுக்கல. கருத்து கணிப்புகள் எல்லாமே திமுக பக்கம் சொன்னாலும் முடிவுகள் அப்படிங்கிறது தாவேகா பக்கம் பெரிய அளவில் மாறி வந்துச்சு. ஸோ அதனால் தமிழ்நாட்டு அரசியலில் தாவேகா ஒரு கட்சியாக ஏற்படுத்திய தாக்கம் அப்படிங்கிறது எந்த ஊடகங்களில் கருத்து கணிப்பையுமே வந்து பெரிய அளவில் நம்ப முடியாத நிலைக்கு தள்ளி வச்சுருக்கு. நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும் இடைத்தேர்தலில் ஒவ்வொரு கட்சிகளும் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, தமிழக அரசியலை எந்த அளவுக்கு மாற்றுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நன்றி.